இடைநிலை சாதி ஆட்களை எப்படி இதெல்லாம் தப்புடா, இதனால உனக்கு என்னடா ஆதாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி அவங்கள வந்து வெளியே கொண்டு வருதா? சாதி ஒரு பாவச்செயல், சாதி ஒரு அப்படின்னு மென்ஷன் பண்ணி தீண்டாமை இதுல இருந்தா வருது அப்படின்னு உங்களுக்கு பாடமா நடத்துற புள்ளி எங்க? சுர்ஜித்துங்கிற பேருக்கு அந்த முகமுடியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு சுர்ஜித்து இல்லை, ஒரு சுர்ஜித்தை உள்ளே போட்டால் 100 சுர்ஜித் வருவோன்னு ஒருத்தன் சொல்றான். அப்படின்னா நான் 100 கொலகாரன் ரெடியா இருக்கிறான்னு சொல்றான்ல, காட்டுறான். அந்த 100 கொலகாரன்ல யார் கொலகாரன் நீயானு பிடிக்கணும்ல அவனை. இந்த இடைநிலை சாதிகளுக்கு பார்ப்பனியம்னா என்ற அந்த சொல்ல கூட கேட்க மாட்டாங்க, வர்ணாசிரமம்ன்ற சொல்ல கேட்க மாட்டாங்க, சனாதனம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, மனுஸ்மிருதினா என்ன தெரிஞ்சிருக்காது. ஆனால் இது எல்லாமே ரொம்ப சின்சியராக வந்து நடைமுறையில் அமுல்படுத்தக்கூடியவங்களாம் இவங்க எல்லாமே மாறி இருக்கிறாங்க. இப்போ கூடுதலாக இப்போ சிபிஎம்முடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து எங்கள் அலுவலகம் பூரா திறந்தா இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறைகோல் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன கொடுத்ததுக்கு வெயிட் பண்ண மாதிரியே இப்போ என்னமோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நடந்துகிட்டே இருக்குது கல்யாணம். நான் வழக்கமாக எந்த சலூனில் போய் நான் ஹேர் கட் பண்ணிக்கணும்னா அந்த தம்பி விநாயகத்தை தான் வந்து வாப்பா என் பொண்ணுக்கு மொட்டை அடி அப்படின்னு. ஐயோ சார் அது தாய்மாமா மடியில் வச்சு பண்ணணுமா, நீ தான் தாய்மாமா வச்சு அடி அப்படின்னு சொன்னோம், அடித்தாங்க. நாங்குநேரியில் பசங்க ஒருத்தன் போய் வெட்டினான்ல, சின்னதுரை வழக்கு போய் வெட்டினாங்கல்ல. ஏன் வெட்டினாங்க? ஏன்னா அவங்க வெட்டுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அசோசியேஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சமூகத்தினுடைய நாய் வந்து இவங்களை கொலைச்சிருச்சு பார்த்து, அதை ஒட்டி நடந்த கலவரத்தில் பல ஆண்டுகளாக அங்கே மத்திய பாதுகாப்பு படை அங்கே இன்னமும் இருக்குது. ஒரு பொண்ணு ஆதிக்க சாதியை சார்ந்த ஒருத்தருக்கு முன்னாடி டீ குடிச்சாங்கிறதுக்காக டபுள் மர்டர், குழந்தைக்கு முன்னாடி டபுள் மர்டர். நாம் இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஜாதி அதோட வரலாறு எப்படி அது மனநோயாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் பேசணும். அதாவது பிரச்சனையை பற்றி பேசணும், பாதிக்கப்பட்டவங்க பற்றி பேசணும். ஆனால் அந்த பிரச்சனைக்கான காரணம், அந்த பிரச்சனை பண்ணவங்க, அந்த பிரச்சனை பண்ணுறவங்களை வெளியில் கொண்டு வர்றது, அவங்கள எப்படி வெளியே கொண்டு வரது. இப்போ இந்த சுர்ஜித் வந்து அவங்க அக்காவை லவ் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த பையனை கொண்டாங்க. இப்போ அந்த சுர்ஜித் மாதிரியான ஆட்களை, இடைநிலை சாதி ஆட்களை எப்படி இதெல்லாம் தப்புடா, இதனால் உனக்கு என்னடா ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி அவங்கள வந்து வெளியே கொண்டு வருது, அதை பற்றி பேசணும்ல. அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜாதி ஒளி ஆரம்பிச்சிரும்ல. இப்போ அவங்கள எப்படி வெளியே கொண்டு வருது நம்ம? ஏன்னா இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறவங்க, போலீஸ்லேருந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீதிபதிகள் வரைக்குமே ஜாதியான மனோபாவம் இருக்குது. இப்போ இதெல்லாம் கலைஞ்சி எப்படி அந்த இடைநிலை சாதிகளில் இருக்கிறவங்கள வெளியில் கொண்டு வர்றது? சாதிய குற்றங்கள் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு குற்றம் நடக்கிறது என்றால் குறைந்தபட்சம் அதில் ஒருவரோ அல்லது ஒரு குழுவோ ஈடுபடுறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை குற்றங்கள் நடக்குது, அதில் எத்தனை குற்றவாளிகள் உருவாகிறாங்க, இந்த குற்றங்களுடைய தன்மை, அதனுடைய என்ன சொல்கிறது, அது இப்போ சட்ட மொழியில் அது எதாவது வேறு ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குற்றங்களுடைய தன்மை, அதில் வந்து அவங்க ஈடுபடக்கூடியவர்கள் அவங்க என்ன மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுறாங்க, அதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை. இந்த மாதிரி குற்றத்துக்கு வந்து அடிப்படை, அதாவது வன்கொடுமை குற்றங்களுக்கு அடிப்படையே வந்து ஒரு அசோசியேஷன் இருக்கும். ஏன்னா கோகுல்ராஜ் வழக்கு எடுத்துக்கோங்களேன், மலையில் போய் பார்க்குறாப்புல, அதுக்கு முன்னாடி வந்து பெருமாள் முருகன் சம்மந்தப்பட்ட பீஸ் கமிட்டியில் போய் எல்லா ஆதிக்க சாதியினரும் போய் நின்று பெருமாள் முருகன் வந்து இனிமேல் நீங்கள் எழுதக்கூடாது, அஃபிடவிட் கொடுக்குன்னு சண்டை போடுறாப்புல. இதில் அதே சமுதாயத்தை சார்ந்த பல சாதி சங்கங்கள் வருது. அதில் அட்டன் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங் சார்ந்து இவன் மலைக்கு போகிறாப்புல. இந்த பாரு இவன் அடித்து என் அதிகாரத்தை என் சமூகப்படி காட்ட போகிறான் தான் கூட்டிகிட்டு போய் வன்கொடுமை பண்ணுறாப்புல. அதே மாதிரி சுர்ஜித் எடுத்துக்கோங்க, சுர்ஜித் வழக்கு கொடுங்க, அது விசாரணையில் இருக்குது. நாங்குநேரியில் பசங்க ஒருத்தன் போய் வெட்டினான்ல, சின்னதுரை வழக்கு போய் வெட்டினாங்கல்ல. ஏன் வெட்டினாங்க? ஏன்னா அவங்க வெட்டுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அசோசியேஷன் இருக்கும் அவங்களுக்கு, எல்லாம் உட்காந்து பேசுவானுங்க. இப்போ போலீஸ் விசாரணையில் அந்த அசோசியேஷனில் யாரும் வந்தாங்களா? அந்த அசோசியேஷனில் ஒரு தலைமை வந்து டே அவனுங்களாம் யாரும் அவனுக்கு பிடிச்சி வெட்டிட்டு வந்தால் சரியாக போயிருண்டா அப்படிங்கிறானுங்களே. அதே மாதிரி இந்த கபடி விளையாட்டில் ஒரு பையனை வெட்டினாங்களே. இது எல்லா வன்கொடுமை வழக்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் இருக்கும். ஒரு அசோசியேஷன் ஃபார் அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட், ஒரு அசோசியேஷன் டு இன்ஸ்டால் டாமினன்ஸ். இது வந்து எல்லா வழக்குலையுமே இருக்கும். கண்ணகி முருகேசன் வழக்கு எடுத்துக்கோங்க, அவளை கூட்டிகிட்டு வந்து தூக்கில் வந்து போடுறாப்புல. அதுக்கு முன்னாடி ஊர் பஞ்சாயத்து நடந்துச்சு இல்லை, விஷம் ஊத்துறாப்புல. பஞ்சாயத்து நடத்தி அப்புறம் வந்து முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி ஒரு டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் இருக்குல்ல. இப்போ இப்படி ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி எங்கிருந்து ஆரம்பிக்குது? அந்த மேட்ரிமோனி, இந்த மேட்ரிமோனி, அந்த ஒரு நிமிஷம் சொல்றாரு. ஒரு மேட்ரிமோனியிலேயே அப்படி சாதி பேர் வச்சு வருது. அப்புறம் கயிறு வச்சு வருது. அவருடைய படத்தை ரொம்ப அழகாக காட்டினார், கயிறு வச்சு வருது. இதே மாதிரி இன்னொன்று வந்து நெட்டில் இப்போ பேஜ் எடுத்தால் அந்த பரம்பரை, இந்த கூட்டம், இந்த பாய்ஸ், இவங்க எப்படி அசோசியேஷன் ஆகுறாங்க? இப்போ தோழர் ஒரு கருத்து சொல்கிறாரு, அது வந்து இப்போ தோழர் வந்து ஒரு வகுப்பை சார்ந்த ஒரு தலைவரை பற்றி சொல்கிறாரு. இவர் சொன்னது என்னமோ வந்து அவங்களோட முன்னேற்றத்தை தான் சொல்லுவார். இதை எடுத்து மாற்றி அந்த குரூப் பேஜில் போட்டால் நாளைக்கு அந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக மாறுவாங்க.
அந்த வகுப்பை சார்ந்த ஒருத்தன் இவர் போகிற இடத்துல பார்க்கும்போது நான் இவரை அடித்து என் குரூப் கிட்ட நான் வந்து ராஜா ஆக போகிறேன் பர்றா அப்படின்னு பார்ப்பல. இப்போது சைபர் ஸ்பேஸில் அசோசியேஷன் இருக்குது, ஸ்கூல்லேருந்து ஊருக்கு போகும்போது முன்னாடியே திண்ணையில் அசோசியேஷன் இருக்குது, ஸ்கூல்லேயே அசோசியேஷன் இருக்குது. இந்த அசோசியேஷனை களையிறதுக்கு இது வரைக்கும் அரசு எந்த நடவடிக்கை எடுத்துச்சு? ஏன் எடுக்கலை அப்படின்னா, இந்த வன்கொடுமை குற்றங்களை வந்து ப்ராப்பராக ஆய்வு செய்யணும். இப்போ எப்படி கான்ஸ்பிரசிக்கு வந்து ஒரு ஆய்வு பண்ணாங்க, யூஏபி ஆக்டுக்கு ஒரு ஆய்வு பண்ணாங்க, ஒவ்வொரு ஆக்டுக்கும் ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வன்கொடுமை வழக்குகளுடைய மூலக்கரு ஆய்வு பண்ணுறதுக்கு தனி கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணால் ஒரு டிஸ்டிங்டிவ் ஃபியூச்சர் இருக்கும். என்னென்னா, ஒரு இடத்துல சாதி பெருமையோ இல்லை அது என்ன ஏதோ ஒரு பெருமையை சார்ந்து கூட்டாக உட்காந்து பேசுவாங்க. இந்த இதை வந்து தனித்து நீங்கள் வந்து போடாத வரைக்கும் நமக்கு வந்து இந்த வன்கொடுமைகள் வந்து தீராது. ஏன்னா அந்த இதை ஐடென்டிஃபை பண்ணணும். தனி மனிதன்கிட்ட இந்த சங்கத்தில் நான் போய் சேர்ந்தேன்னா இந்த குற்றத்துக்கு வந்து அது வழிவகுக்கும், நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி இது சதி எப்படி ஒழிஞ்சுது? ராஜாராம் மோகன் ராய் மேடை பேசி பேசி ஒழிச்சார். வெள்ளக்காரன் சட்டம் கொண்டு வந்தான். இப்போ சைல்டு மேரேஜ் ஆக்டும் அப்படி தான். அதே மாதிரி வந்து டவுரி ப்ரொகிபிஷன் அப்படி தான். இப்போ லீகல் ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு அப்படின்னா சோஷியல் இம்பேக்ட் ஒன்று இருக்கும் அதில். இப்போ அதை வந்து அரசு வந்து இந்த மாதிரி வன்கொடுமைகளையும் சாதிய சார்ந்த குழுக்கள் இருக்குல்ல, அதை வந்து அன்லாஃபுல்லாக போகாத மாதிரி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு தடுப்பு சட்டம் வரும். ஏன்னா அந்த இப்போ இந்த சட்டவிரோதமாக கூடுவது இருக்குல்ல, பஞ்சாயத்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், அதை கூடுவதையே தடை பண்ண அந்த மாதிரி கூடக்கூடிய இடங்கள்ல தான் இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படுது. கூட்டு வன்முறைகள் ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தவறு பண்ணியிருப்பார், ஆனால் அந்த தவறை ஒரு தனி மனிதர் தவறா சரியான்றது அது வந்து பின்னாடி விவாதிக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு நபர் தவறு செய்து விட்டதாக ஒரு கும்பல் கருதினால் அந்த தவறு செய்ததாக இவர்கள் நம்பக்கூடிய அந்த நபருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையோ அல்லது வந்து ஊரையோ கொளுத்துறது, கூட்டாக தண்டிக்கிறது. நீங்கள் வந்து வெண்மணியில் 44 பேரை வந்து எரிக்கிறதுங்கிறது என்ன? அந்த மக்கள் பூரா வந்து அவங்க இவங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. சம்பவத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூடி கான்ஸ்பிரசி வருது, ஒரு கூட்டுச்சதி பண்ணுறாங்க, என்ன அதே தான் அங்கே வருது. அப்போ நீங்கள் ஒரு கூட்டாக தண்டிப்பது, நீங்கள் நத்தம் இப்போ இதிலெல்லாம் வந்து தலித் குடியிருப்புகளை போய் எரிக்கிறாங்க அப்படின்னா அந்த எரிக்கிறதுக்கு பின்னாடி இந்த உளவியல் தான் இருக்குது. நம்ம ஜெயக்குமார் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணியிருக்காரு. இவர் நம்ம ப்ளூ ஸ்டார் டைரக்டர், ஒரு மிர்ச்பூர்னு சொல்லி ஒரு அந்த ஊரில் பல ஆண்டுகளாக சிஎஸ் வந்து அங்கே இதுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்குது. என்னென்னா சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இருக்குது. என்னென்னா அங்கே ஒரு சமூகத்தினுடைய நாய் வந்து இவங்களை கொலைச்சிருச்சு பார்த்து, அதை ஒட்டி நடந்த கலவரத்தில் பல ஆண்டுகளாக அங்கே மத்திய பாதுகாப்பு படை அங்கே இன்னமும் இருக்குது. கொடுமுடியில் தொடர் நான் திரும்ப ஏன் கொடுமுடி சொல்ல, கொடுமுடி சார்ந்த வழக்குகள் நிறைய பார்த்தல சொல்கிறேன். ஒரு பொண்ணு ஆதிக்க சாதியை சார்ந்த ஒருத்தர் முன்னாடி டீ குடிச்சாங்கிறதுக்காக டபுள் மர்டர், குழந்தைக்கு முன்னாடி டபுள் மர்டர். இப்போ 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 எப்படி ஆகுதுன்னா, அவன் பாட்டு குடிச்சிட்டு போயிட்டான், அவெல்லாம் வந்து முன்னாடி டீ குடிக்கிறான், அப்படியே ஒரு கட்ட பஞ்சாயத்து. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆறுமுக சேர்வாய், பகவான் தாஸ் இந்த போன்ற வழக்குகளில் திரும்ப 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 இந்த பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து இது வந்து சட்டத்துக்கு விரோதமானது, அது வந்து கலைக்கப்பட வேண்டியது, அது வந்து தடுக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லி சொல்கிறாப்புல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணகி முருகேசன் கேஸில் வந்து ஒரு போலீஸ்காரங்க வந்து தண்டிச்சிருவாப்புல. ஏன்னா தூக்கில் விஷம் ஊற்றுறாப்புல, வந்து பாடி எரிக்கிறாப்புல. அப்போ அந்த போலீஸ்காரன் யதார்த்தமாக வரான். போலீஸ்காரன் வந்து கூட்டு சதியில் பங்கு கிடையாது, அவன் வராப்புல, விஷயம் கேள்விப்பட்ட தகவல் கேட்டால் வராப்புல. இவன் என்ன சொல்கிறான்னா, ஊரே கூடி இருக்குது, ஆனால் ஒரு கொலை பண்ணுறது அவனுக்கு தெரியல. சரி ஊருக்கு கூடி இருக்குது, நம்ம அதில் வம்பு பண்ண வேண்டாம், சரி சீக்கிரம் பண்ணு அப்படின்னு போயிடுறான். இந்த சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிட்டு போனான்னா அவன் இன்னைக்கு தண்டனை. இப்போது ஒரு அரசு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர், ஒரு அரசு அதிகாரிக்கு இந்த மாதிரி கூட்டுக்குழுவாக இருக்கும்போது ஊரா ஒரு கெட்ட விஷயத்துக்காக ஒரு அன்லாஃபுல் அசம்பிளியாக சேரும்பொழுது அரசு அதிகாரி போலீஸ்காரனே எந்த சிந்தனையில் இருக்கான் பாருங்கள். இப்போ இந்த மாதிரியானதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி களை எடுக்கணும் அப்படின்னா ஒரு இதுக்கான டிஸ்டிங்டிவ் லாஸ் வரணும். எஸ்சி/எஸ்டி ஆக்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான ப்ரிவென்டிவ் லா அது. ஆனால் இன்றைக்குமே எஸ்சி/எஸ்டி அட்ராசிட்டிஸ் வந்து அதிகமாயிட்டா தான். அதான் சொல்கிறேன், 15 நிமிஷத்துக்கு ஒரு வன்கொடுமை நடக்குது. அந்த 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை வன்கொடுமை நடக்கிறப்ப அந்த வன்கொடுமைகளுக்கான உளவியல் என்ன, பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன, அது எப்படி அந்த வன்கொடுமைக்கு ஆர்கனைஸ் பண்ணப்படுது, வன்கொடுமை நிகழ்ந்த பிறகு அவர்கள் எப்படி பாதுகாக்கப்படுறாங்க, யார் அந்த கொடுமையை பண்ணனவன் எப்படி பாதுகாக்கப்படுறான். இன்னொன்று, இப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்த பிறகு நீங்கள் வந்து இப்போ தோழர் வந்து ஒரு செய்தி போடுறாருன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு வன்கொடுமை நடந்துச்சுன்னா
உடனே வந்து ஆமாம் அவர்களெல்லாம் எரித்து கொல்லப்பட வேண்டியவர்கள் தான், அவர்கள் வீடுகள் வந்து கொளுத்தப்பட வேண்டியது தான், அவெல்லாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த செய்திக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த சமூகத்தை சார்ந்த வெகுஜன உளவியலை நமக்கு படம் பிடிச்சி காட்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த வெகுஜன உளவியலினுடைய ஒரு பிரதிநிதியாக தான் அதனுடைய ஒரு தலைவர் உருவாகிறாரு, அல்லது அந்த தலைவரினுடைய பிரித்து போடப்பட்ட துண்டுகள் போல் அவருடைய தொண்டர்கள் அல்லது பின்பற்றக்கூடியவங்க மாறுறாங்க. அரசு இப்போ நீங்கள் போலீஸ் இப்போ நம்ம 4 பேர் இந்த இடத்துல நின்று இப்போ வெளியில் போய் ஒரு நம்ம ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஒரு ட்விட்டர்லேயோ ஒரு ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை நம்ம பேசினோம்னா அது உடனே அது ஒரு போலீஸினுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே நம்ம உடனே வந்துடுவோம். ஆனால் ஒரு கும்பல் சேர்ந்து அல்லது ஒரு ஃபேஸ்புக் பேஜில் ஒரு எக்ஸ்பேஸில் போய் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி, ஒரு மத பிரிவை பற்றி, நீங்கள் ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். அதுக்கு வந்து நடவடிக்கை இல்லை. நான் அதுக்கு புகார் சூமோட்டாவாக பண்ணுறதில்ல, போலீஸோ கோர்ட்டோ சூமோட்டாவாக தலையிடுறதில்ல. அதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சமூக அக்கறையோட வந்து அவர் இன்டர்வியூன் பண்ணாதான் சூமோட்டாவாக எடுக்கலாம், இது தலையிடுவாங்களோ இல்லையா, அதர்வைஸ் வந்து தலையிடுறதே கிடையாது. இப்போ நம்ம சாதியத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்களும் என்ன பண்ணிடுறோம்னா இந்த விக்டிமைசேஷனுடைய வகைமைகள் என்னென்ன விதத்தில் கொலை பண்ணாங்க, என்னென்ன விதத்தில் ஊடரிச்சாங்க, எப்படி வந்து ஒதுக்கி வச்சாங்க அப்படிங்கிறத பற்றிலேயே வந்து நம்ம கவனமும் அதுக்குள்ளேயே இருக்குது. அப்புறம் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் வாங்கி தர்றது, அவங்கள ஆஸ்பத்திரி கொண்டு போகிறது, ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்குறது, இதை பற்றியே நம்ம பேச்சு பூரா இருக்குது ஒழிய இந்த வன்முறையை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற குற்ற மனப்பான்மையில் உள்ளவர்களை பார்த்து அவங்கள அட்ரஸ் பண்ணக்கூடிய அதுக்கான திட்டமிட்ட வேலைகள் வந்து சமூக இயக்கங்களும் செய்ய வேண்டியிருக்குது, அரசும் செய்ய வேண்டியிருக்குது. நீங்கள் 65% பெண்கள் கல்யாணத்தில், இந்திய பெண்களில் 65% பெண்கள் கல்யாணத்தப்போ தான் நாங்கள் என்னுடைய கணவனை பார்த்தேன் அப்படின்றாங்க. ஒரு சர்வேயில் 65% பெண்கள். யார் என்னன்னே தெரியாதுங்க, யார் என்னன்னே தெரியாது, கல்யாணத்தப்போ தான் நான் அவன் கணவனை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ரெலவெண்டானது சொல்கிறேன், அந்த இது கூட பேசின டாபிக் ரெலவெண்டானது. இந்த மாதிரி வன்கொடுமை நடந்ததுக்கு அப்புறம் அரசுடைய அந்த கையாளுற முறை இருக்குல்ல. இப்போ மேல் பாதியில் பட்டியல் வகுப்புக்கும் இடைநிலை சாதிக்கும் சண்டை, உள்ளே போகக்கூடாதுன்ட்டு 2 பேருமே கருவறைக்குள்ளே போக முடியாது, அது வேறு பிரச்சனை. அரசு என்ன பண்ணணும், எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகலாம். டெம்பிள் ஆத்தரைசேஷன் ஆக்ட் வந்து 1935 வந்துருச்சு, சாதி ஒழிக்கப்பட்டு விட்டது. நான் உள்ளே கூட்டிகிட்டு போக வேண்டாம், உன்னத்துக்கு உள்ளே போடுவேன்னு சொல்லணும்ல. ஆனால் வந்து அரசு நிறுவனங்கள் என்ன பண்ணுச்சு, கோயிலை பூட்டுச்சு. அப்போ மறைமுகமா என்னன்னா, நீ அவனுக்கு சமமா உரிமை கேட்டனா நான் அந்த இதே இல்லைன்னு சொல்லிடுவேன் அப்படிங்குது. இப்போ இந்த சுர்ஜித் வழக்கு எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் வந்து அவன் வந்து காதலிச்சிருக்க கூடாதுன்னு சொல்றவங்க பேர்ல வந்து வன்கொடுமை வழக்கு போட்டிருக்கணும்ல, போடல. அது போடணுங்கிற எண்ணம் கூட வரல. காதலிச்சிருக்க கூடாது, அவன் கொல்லப்பட்டது சரிதான், சுர்ஜித் வந்து பெரிய வீரன் என்று இன்னைக்கு வந்து கொண்டாடப்பட்டது இல்லை. ஒரு சுர்ஜித் இல்லை, ஒரு சுர்ஜித்தை உள்ளே போட்டால் 100 சுர்ஜித் வருவான்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்படின்னா நான் 100 கொலைகாரன் ரெடியாக இருக்கிறான்னு சொல்கிறான்ல, காட்டுறான். அந்த 100 கொலைகாரன் யார், கொலைகாரன் நீயானுக்கு பிடிக்கணும்ல அவனை. அப்போ என்னன்னா நீங்கள் வந்து இஸ்லாமியராக இருந்து நீங்கள் இப்போ ஒரு பேசுனீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்கு எதிரானவங்கன்னு சொல்கிற மாதிரியே, நீ சாதி ஆதிக்க மனப்பான்மையோட நீ ஒன்று பேசினா நீயும் இந்தியாவுக்கு எதிரானவன்னு சொல்லி அடையாளப்படுத்தினா மட்டும்தான் இப்படி பேச மாட்டான். இப்போ யாராவது ஒருத்தன் வந்து இறையாண்மைக்கு எதிராக பேசிடுவானா? ஆனால் இப்போ சாதிக்கு எதிராக பேசுறான்ல, அப்போ சாதிக்கு ஆதரவாக பேசுறவன் வந்து இந்தியா இறையாண்மைக்கு பேசுறவன்னு சொல்லி அரசியல் சாசனத்துக்கு விரோதம் தானே அது? ஆமா, விரோதம் தானே. அப்போ இவனையும் அவனுடைய அந்த தீவிரவாதிகளையும் இவனையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த குற்றங்கள் வந்து மத தீவிரவாதிகள் மாதிரி சாதி தீவிரவாதிகள். ஆமா, இவனை சாதி தீவிரவாதிகள் நீங்க பேசாம அதை அவனை நான் தான் திரும்ப சொல்றேன். நீங்க வந்து இப்போ நம்ம 6% அந்த கல்யாணத்தில் வந்து சாதிக்கு வெளியில் பண்ணுறவங்களை காப்பாற்றணுங்கிறத கரிசனம் வந்து ரொம்ப தேவை. அதே மாதிரி இந்த 94% ஏன் சொந்த சாதிக்குள்ளேயே புழங்கிட்டு இருக்குது? அவங்க ஏன் அதுக்குள்ளே ஒரு சிறையை போல், ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட கைதி அந்த அறையை விட்டு வெளியில் வர முடியாத மாதிரி எப்படி இருக்கிறானோ, அவன் சாப்பிட்றது, தூங்குறது, மற்ற விஷயம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குதோ, அதே மாதிரி இவனுடைய உலகம் பெரிய இவ்வளோ பரந்த உலகத்தில் ஏன் ஒரு சாதிக்குள்ளேயே உருண்டுக்கிட்டு கிடக்கிறான் அப்படிங்கிற கேள்வியை வந்து அவங்ககிட்ட யாரும் கேட்குறதில்ல. ஏன் வந்து நீ எல்லா அந்த உலக சமுதாயத்தோட 800 கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டில் வந்து ஏன்டா உன் சாதிக்காரங்கிட்டே பார்த்து பழகிற? உன்னுடைய நட்போட்டம் கூட எந்த அளவுக்கு போயிருக்குண்ணா தோழர். அவன் என்ன பண்றான், ஊர்ல இருக்கிறான், இங்க வந்து ஒரு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து அவன் சாதி சங்க ஹாஸ்டல்ல தங்குறான். சாதி சங்க ஹாஸ்டல்ல தங்குறோடனே அவன் வந்து அந்த போஸ்ட்டுக்கு போயிடுறான். போஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் விசுவாசம் வந்து அரசுக்கு இல்லாம, ஆனா வந்து அவன் சாதிக்கே இருக்குது. நீங்க ஹாஸ்டல்ல தங்குறது இல்ல, இப்ப கோச்சிங் கிளாஸே வந்து சாதிகள் இருக்குது. ஆமா, கோச்சிங் கிளாஸே இப்போ வந்து சாதிகள் நடத்துது. அந்த சாதிகள் நடத்துறதுல
நம்ம சாதிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக நாம் வந்து இதை பண்ணுறோன்னு அந்த சாதி சங்க தலைவர் பெருமையாக பேசுகிறாரு. வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களே கூட அது போன்ற விஷயங்களில் நம்ம சமுதாயத்தை முன்னேற்றணும்னு வந்து ஒன்றா சேர்ந்து அந்த இதை நடத்துகிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து எங்கே போய் நிற்குதுன்னு சொன்னால் இந்த கன்சால்டேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இடைநிலை சாதிகளுடைய கன்சால்டேஷன். இந்த இடைநிலை சாதிகளுக்கு பார்ப்பனியம்னா என்ற அந்த சொல்ல கூட கேட்டுக்க மாட்டாங்க, வர்ணாசிரமம்ன்ற சொல்ல கேட்க மாட்டாங்க, சனாதனம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, மனுஸ்மிருதினா என்ன தெரிஞ்சிருக்காது. ஆனால் இது எல்லாமே ரொம்ப சின்சியராக வந்து நடைமுறையில் அமுல்படுத்தக்கூடியவங்களாம் இவங்க எல்லாமே மாறி இருக்கிறாங்க. இவங்க மூளை பூராவுமே வந்து இவங்க என்னென்னா, நான் வந்து நான் முக்கா பார்ப்பனர், நான் அரை பார்ப்பனர், நான் கால்வாசி பார்ப்பனன்ற நினப்பு தான் இருக்குதே ஒழிய இவன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவன், சாதி அமைப்பினால் பாதிக்கப்பட்டவங்கிற மனோநிலை இவங்களுக்கு வந்து இல்லவே இல்லை. தொடர் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தொடர் இதில் 1900 80 செங்கல்பட்டில் ஒரு வழக்கு, விஸ்வகர்மா வந்து பூணூல் போடலாமா வேண்டாமான்னு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒரு வெள்ளக்காரன் நடத்தியிருக்கானுங்க. ஆமாம், இப்போ அவனுக்கு ஆசாரின்னு சொல்லாமல் ஆச்சாரி லீகல் டாக்குமெண்ட் இருக்குது, பூணூல் போடலாமா வேண்டாமா அப்படிங்க. அந்த இடைநிலை சாதியில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ இடைநிலை சாதிகள் தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு முழு எதிரி மாதிரி இங்கே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எங்கன்னா இப்போ சாதியம் வந்து ரொம்ப சாதியத்தினால பெரும் பாதிப்படைகிறவங்க யாருன்னா இங்கே வந்து இப்போ எஸ்சி பாப்புலேஷனாக தலித் பாப்புலேஷனாக இருக்கிறவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க முழுசாக வந்து பாதிக்கப்படுறது இந்த பிசி பாப்புலேஷனால தான் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் எங்கே இந்தியா ஃபுல்லாகவே அதுதான். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து எந்த சாதி பேராக வேணா இருக்கலாம், அதுக்கு பேர் வேணா மாறலாம், ஆனால் பிசி. ஆனால் அவன் கேட்டால் அவனுக்கு ஒரு ஆண்ட பிறந்த இடையில அவன் வந்து இதெல்லாம் இவன் எல்லாம் உண்மையிலேயே அவனுக்கு ஒன்று புரியலை, நான் அடியாளா இருக்கிறேன்னு அவனுக்கே தெரியல. அதுதான் தோழர் வேற ஒரு மொழியில சொன்னார் இல்லையா. நம்ம வந்து சிரமப்படுத்தவனா அவன் வந்து இல்ல அவன் அப்படி இறங்கி போனா கூட அவனை நீ மனுஷனாடுறான்னு தான் நம்ம நாங்க திரும்ப சொல்றது. அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து அவன் குறை சொல்றது இல்லை, குறையா இருக்கும்போது திருத்திக்கன்னு சொல்றதான். இவங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல போய் வெட்டிட்டு வந்துட்டாங்கும் போது அவன் நம்ம அடியாளா மாறிட்டோமேன்னு அவனோட எண்ணம் அவனுக்கு ஏன் வரல இல்லையா. நம்ம அடியாளாலாம் இருக்கிறோம், அப்ப யாருக்கு இருக்கிறோம் இல்லையா உங்களுக்கு. அதுக்கு தான் நம்ம நிறைய விஷயத்த பேசிட்டு வந்தோம். பொருளாதார ரீதியாவோ இப்போ ஒரு பையன் நம்ம பொருளாதார ரீதியாக வேற மாதிரி மாறிட்டான். இன்றைக்கி பொருளாதாரம் அவனுக்கு வந்து ஒரு அந்த காலங்களில் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு லேண்டு கொடுத்தா அந்த லேண்டில் சம்பாதிச்சிக்கும், அவனோட குடும்பத்தை வந்து வளர்த்துப்பான், ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுவான்னு நினச்ச மாதிரி இன்றைக்கி அரசாங்கம் ஒருத்தனுக்கு பர்டிகுலராக அதோட பலமான ஒரு எஜுகேஷனை கொடுக்குது. அதை வச்சு அவன் 10 லேண்டே வாங்குவான் இல்லை உங்களுக்கு. இது முடிச்சிடறேன். இது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு காஸ்ட்டெல்லாம் தாண்டி அவன் பிசி ஐசியெல்லாம் தாண்டி அவனுக்கு ஒரு பெரிய வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சாச்சு எஜுகேஷன். இங்கேருந்து ஃபாரின் போனால் அங்கே அவனோட நாலேஜ் மட்டும் தான் எடுத்துக்கிறான். அது எங்கே வேணா இருக்கட்டும், நாசா போனாலும் அவன் நாலேஜ் பற்றி மட்டும் தான் எடுத்துக்க போகிறான். அதுக்கு வந்து அவன் இது ஒரு வேலை கேட்கும். அங்கே ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னா அது வெள்ளக்கார பொண்ணாக இருக்கலாம், ஆப்பிரிக்கா பொண்ணாக இருக்கலாம், எத்தனை பொண்ணுங்க. இந்த இப்போ கூட நேற்று முந்தா நாளும் வந்து ஒரு வெள்ளக்காரருக்கும் ஒரு தமிழ் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அவன் என்ன சாதியை கேட்டுட்டு இருக்கான் இல்லை. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மனிதன் எமோஷன்ஸ் இதை நோக்கி மட்டும் தான் வச்சுருக்கான். பட் நம்ம ஊரில் படித்து வந்துட்ட கவிங்கிற ஒருத்தனையும் கூட படித்து அவன் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அவனுக்கு வந்து இது தோழர் வந்து அது பெருசாகவே பேசினா அது பெரிய நீச்சு. இங்கே சங்கங்கள் அவங்களோட இடங்களை எடுத்து வச்சுக்கிறதுக்காக அந்த சாதி சங்கம் உருவாக்குறவன் அவன் மனநலம் என்ன, அவன் ஆர்கனைசேஷனாக எப்படி மாற்றுறான், இதை வந்து ஆர்கனைஸ்டு க்ரைமாக மாற்றுற இடத்துலலாம் எப்படிலாம் இருக்கிறாங்கிறதெல்லாம் பெருசாகவே அவங்க விவாதிச்சிட்டாங்க. அதில் என்னன்னா இந்த ஆர்கனைஸ்டு க்ரைம் நம்ம வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாக்கா இவன் உளவியலாக கீழேருந்தே ஒன்று வந்துட்டான். ஐயோ எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ வேதனைப்படுறாங்களே அதனால நான் வெட்டிடுறேன். என்ன இந்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேதனை எவன் கொடுத்தான் இல்லையா உங்களுக்கு. அது வந்து இப்போ ஆர்கனைஸ்டான இருக்கக்கூடிய அவன் வந்து எங்கேயோ தெளிச்சது எங்கேயோ வந்து இவங்ககிட்ட வந்து அது டெலிவரி ஆகி இங்கே வந்து ஹார்வெஸ்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது இல்லையா உங்களுக்கு. அவன் அதனால என்னன்னா இவன் பூரா என்ன இருக்குன்னா இதை செய்கிற ஒருத்தனாக இருக்கான். ஒரு பக்கம் வந்துட்டு நாங்கள் என்னைக்குங்க வெட்டணும், நாங்கள் என்னைக்குங்க சண்டை போட்டோம், நாங்களாம் அமைதியானவங்க, அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்காது. நீங்கள் அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் மிஷினரியை பற்றி சொல்லும்போது மிக முக்கியமாக வந்து நான் சொல்ல வேண்டியது, இப்போ இந்து மேரேஜஸ் ஆக்ட் வந்து நீங்கள் திருமண விஷயத்தை ஒட்டி நம்ம முதல்ல பேச தொடங்கணும். அதில் நான் கூடுதலாக சொல்ல வேண்டியது, இப்போ இந்து மேரேஜ் ஆக்ட் இருக்குது. இந்த இந்து மேரேஜ் ஆக்டு அது காதல் திருமணங்களை அக்செப்ட் பண்ணிக்குதா? அப்போ அந்த இந்து திருமண சட்டம் காதல் திருமணம் நீங்கள் அது ஒரு சாதிக்குள்ளே இருக்கிறவன் ஒரு பொண்ணை காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பையனை காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இந்த பிள்ளைய எனக்கு விரும்புகிறேன் எனக்கு கட்டி கொடுங்கன்னா போய் பொண்ணு கேட்டு கட்டி வைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இல்லையா. சாதிகளுக்குள்ளே காதலிக்கிறேன்றாங்க. எனக்கு அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். இவங்க எதுக்கு காதலிக்கணும், வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், கேட்டால் வந்து கட்டிக்க போகிறாங்க அவ்வளோதானே அப்படிங்கிறது தான். இனிமேல் சாதி இந்த காஸ்ட்டை ஃபாலோ பண்ணல. இல்லை நான் சொல்கிறது இந்த இந்து ஆக்ட் வந்து இந்து மேரேஜஸ் ஆக்டு அது காதல் திருமணங்களை உள்ளடக்கினதாக அதில் வந்து மாற்றம் செய்யப்படணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தனியாக ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு வச்சுருக்காங்க. இல்லை சொல்கிறேன், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வந்து நீங்கள் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் அதில் என்ன தப்பு நடக்குதுன்னா
30 நாள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒட்டணும்னு சொல்கிறான். 30 நாள் நோட்டிஃபிகேஷன் ஒட்டும் போது பல மாநிலங்களில் அது இன்னும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கே அந்த தகவல் தராங்க. அப்போது நீங்கள் பெற்றோரை நேராக வர சொல்கிறாங்க. அப்போ வர சொல்கிறான்னா அப்போ வந்து அங்கே என்ன நடக்கும்? நீங்கள் உத்தரப்பிரதேசில் மாதிரி இது லவ் ஜிகாத்து அப்படின்னு வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இல்லைனா இந்த பையன் வந்து என் பொண்ணை இது பண்ணிட்டாங்க. ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லேயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் சாதி ஏற்றுக்க மாட்டேன் சர்டிஃபிகேட் வாங்குவான். ஆனால் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போய் நீ போய் எதில் பண்ணுவேன்? ஹிந்து மேரேஜ் ஆக்டில் தான் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணணும்னு காட்ட வேண்டியிருக்கும். சப்தபதி மேரேஜ் இல்லைன்னா மேரேஜே கிடையாது. அப்போ வந்து நீங்கள் இது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட் வந்து ஒரு பாசிட்டிவான சுயமரியாதை. இது வந்து காதலர்கள் அவங்க தங்களை வந்து சாதி மறுப்பு அடிப்படையில் காதலித்து அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க கேட்குற டாக்குமெண்ட் என்னவோ அதை கொடுத்தா போதுமானது, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் ஏதாவது சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் அது மாதிரி போகும்போது இதை முறையாக விசாரிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லி கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ரிஜிஸ்டாரை பொறுப்பாக்கிடுறாங்க. அல்லது அவரும் ஒரு பொறுப்புன்ற மாதிரி நீங்கள் ஒரு முறையாக விசாரிக்கலன்னு கோர்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சப்ரிஜிஸ்டாருங்க சட்டத்தில் இல்லை, ஆனால் நடைமுறையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் விட்னஸ் வந்து உங்கள் பேரண்ட்ஸை கூட்டுவாங்க. ஜியோ போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி டைமில். ஆமாம் அப்படின்னு ஆரம்பித்து இப்போ கடைசியில் அதை வந்து இப்போ லீகலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியும் வந்து நடந்துருக்குது. இப்போ பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவான்? ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவானா? அதுக்கு அவங்க வீட்டிலே போய் பேசிடுவாங்க. அதான் சொல்கிறேன், நான் வீட்டில் போய் பேசினா என்ன? அப்போ அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆகுது. இப்போ தமிழ்நாடு மேரேஜ் ஆக்டில் வந்து இல்லாத சரத்தை அதுக்கப்புறமா இவங்க வந்து ஜியோ மூலமாக வந்து சேர்க்கறது அல்லது வந்து அதிகாரிகளுடைய டிஸ்கிரிப்ஷன் பவரில் அவங்களுக்கு தோணுனதெல்லாம் சொல்கிறது, இது போன்ற விஷயங்கள் நடக்குது. அப்போ நீங்கள் சாதியை ஒழிக்கிறது அப்படின்னா சாதியை வந்து வெறும் கல்யாணம் மட்டும் ஒழிச்சிடாது. சாதி எதெல்லாம் ஆதிக்கம் செலுத்துதோ அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ரொம்ப திட்டவட்டமான தலையீடுகளை வந்து உருவாக்குறதுக்கு நீங்கள் அரசு முயற்சி செய்யணும், சமூக இயக்கங்கள் வேலை செய்யணும், அரசியல் கட்சிகள் வேலை செய்யணும், வழக்கறிஞர்கள் வேலை செய்யணும், எழுத்தாளர்கள் வேலை செய்யணும், கலைஞர்கள் எல்லாருமே நம்ம இதில் ஒரு ஒருங்கிணைந்து. ஆமாம், அதுக்கு முன்னாடி அது இருக்கணும். அதுக்குள்ளே சாணியை அடைச்சி வச்சுருந்தா ஒன்றும் பற்ற முடியாது. அப்போது இது ஒரு ஒருங்கிணைந்த வேலை நமக்குள்ளே தேவைப்படுது. அதான் தோழர், இப்போ ஃபைனலாக எனக்கு என்னென்னா, இப்போ இவ்வளோ நேரம் பேசணும், அரசு என்ன பண்ணணும், இயக்கங்கள் என்ன பண்ணணும், எல்லாம் பேசணும். இப்போ எனக்கு என்னவே எடுத்துக்கிறேன். நான் இப்போ சாதி மறுப்பு திருமணம் பண்ண போகிறேன். சாதி ஒழிக்கலை, அது ரெண்டாவது. சாதி மறுப்பு திருமணம் பண்ண போகிறேன் நான். இப்போ இந்த திருமணத்தையும் தாண்டி என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலையும் நான் சாதியை கடந்து வாழணும். என் குடும்பத்தையும் மீறி, சமூகத்தையும் மீறி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நான் சாதியை கடந்து வாழணும்னா நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சுருக்கமாக ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு முதல்ல வந்து அதில் நீங்களே எடுக்கக்கூடிய முடிவுகள் சிலது இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆதரிக்கக்கூடிய சமூக இயக்கங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ 2 பேர் காதலிக்கிறீங்க, திருமணம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்கள் 2 வீட்டில் எந்த வீடு எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக 2 வீடுமே உங்களுக்கு சம்மதத்தின் பேரில் உங்கள் கல்யாணம் நடக்காதுன்றதில் என்னால் உத்தரவாதமாக சொல்ல முடியும். என்ன, ஏதாவது ஒரு வீட்டிலேருந்து எதிர்ப்பு வரும். அப்படி வரும்போது நீங்கள் பரவாயில்ல வாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கக்கூடிய நட்பு வட்டம் நமக்கு தேவைப்படுது. உறவு வட்டங்கள் கட்டாயமாக உதவாது. அப்போ நட்பு வட்டங்கள்லேயும் இது வந்து ரொம்ப பின்தங்கிய மனநிலை இருப்பவர்கள் கூடுதலாக இருப்பாங்க. சில முற்போக்காளர்கள் இருப்பாங்க. அவங்க உங்களை உங்களுக்கு இந்த கட்டத்தை நீங்கள் கடக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அவங்க உதவி பண்ணுவாங்க. அதை விட முக்கியமாக சமூக இயக்கங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அவங்க நீங்கள் அப்படி உங்களுக்கு குடும்பம் ஒத்துழைக்கலை, உறவினர்கள் ஒத்துழைக்கலை அப்படிங்கிற சூழ்நிலை, உள்ளூர் சமூகத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக வாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் இன்றைக்கி தேவை. ஏற்கனவே இப்போ பெரியாரிய அமைப்புகள் சிலதெல்லாம் இந்த மாதிரி வந்து சாதியை மறுத்து வரக்கூடிய காதலர்களை அவங்க ஒரு கண்ணியமாக வாழ்கிறதுக்கு உண்டான சில வேலையை செய்யக்கூடிய பொறுப்பில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூடுதலாக இப்போ சிபிஎம்முடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து எங்கள் அலுவலகம் பூரா திறந்தான் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறைகோல் கொடுத்துருக்கிறாரு. அது என்னவோ கொடுத்ததுக்கு வெயிட் பண்ண மாதிரியே இப்போ என்னமோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நடந்துகிட்டே இருக்குது கல்யாணம். நடந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் செய்தியாக மாறுது. இப்போ திருத்துறைப்பூண்டியில் நடந்துச்சு, இப்போ ஏதோ புதுக்கோட்டையில் ஒன்று நடந்துச்சு, நேற்றுக்கு இந்த மாதிரி டெய்லி வருதுன்னு வச்சுங்க. இது என்னன்னா இப்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குது. சாதியை மீறி நம்ம திருமணம் செஞ்சால் இவங்கெல்லாம் நமக்கு ஆதரவாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இந்த நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது சமூக இயக்கங்களுக்கு. அரசுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. இப்படி வர்றவங்களுக்கு நம்ம என்ன ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இது எவ்வளோ, ஒரு 50,000 1 லட்சமோ ஏதோ ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க.
கொடுக்குறாங்க. இந்த 50,000 வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன வாழ முடியும் அவங்க வந்து? இல்லை, அந்த 50,000 உடனே வாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து நம்ம என்ன அது வாங்க பல பேர் வந்து அது சலிச்சு போய் விட்டுறாங்க. குடும்பத்தில் வந்து சண்டை போட்டு தான் அவனே வெளியே போவான். ஏன்னா குடும்பத்துலேருந்து ரேஷன் கார்டை வாங்கி இருந்தால் தான் ஏன்னா அப்போது நீங்கள் அரசுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு இருக்குது. என்னென்னா முதல்ல வெளியில் வந்து ஒரு பொண்ணும் ஆணும் வெளியில் வராங்கன்னா அவங்க தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. ஒன்று, சட்ட பாதுகாப்பு தேவை. வன்முறையாளர்களிடமிருந்து சாதி வெறியிலிருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான பொறுப்பை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கணும். அப்போ இது போன்ற வேலையெல்லாம் அரசாங்கத்தால் செய்ய முடியுமானா செய்ய முடியும். ரொம்ப செய்கிறதுங்கிறது ஏதோ தான தர்மம் வேலை செய்கிற மாதிரியோ அல்லது ஏதோ வந்து பெரிய கருணை அடிப்படையில் செய்கிற மாதிரி இல்லை. இது அவங்க ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனம் அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும்னு சொல்லுது. சாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அறிவியல் மனப்பான்மை கிடையாது. நம்ம பேசக்கூடிய சுயமரியாதை என்பதோ திராவிட அரசியல் என்பதோ அல்லது இடதுசாரி அரசியல் என்பதோ தலித் அரசியல் என்பதோ இந்த சாதிக்குள்ளேயே புழங்குறத வந்து ஆதரிக்கலை. அப்போ இதெல்லாமே நம்ம பேசக்கூடிய கொள்கைக்கு இணக்கமானன்ற அடிப்படையில் இப்படி வெளியில் வர்றவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒன்று செய்யணும். அடுத்தது, அவங்க கண்ணியமாக ஒரு வாழ்க்கையை தொடக்கிறதுக்கு 2 குடும்பத்தையும் அண்டாமல் சொந்த காலில் நின்று அவங்க தன்மதிப்போடு வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு உருவாக்க வேண்டியிருக்குது. பிறகு இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க 2 சாதியில் ஏதோ ஒரு சாதியை சாராமல் அவங்க சாதி அற்றவர்களாக வந்து வாழ்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்யணும். கட்டாயமாக இதை வந்து நம்ம அரசுகிட்ட வந்து வலியுறுத்த வேண்டியிருக்குது. அது அப்போ காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கான தனி கோட்டான்னு வந்து ஒன்று கொண்டு வந்து அது ஒரு கோட்டாவா, அது ஒரு ஜாதி மாதிரி அடையாளப்படுத்தப்படுமா அப்படின்னு நம்ம வந்து அவநம்பிக்கையாக பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு. இன்றைக்கி தமிழ் வழியில் கற்றவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடுன்னு இருக்க போய் தான் இந்த கோட்டாவில் படிக்கிறதுக்காவது பெறுவதற்காவது நம்ம படிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்குது. நீங்கள் அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு நீட்டு வந்து தப்பு, அது திரும்ப பெறப்படணும், ஒழிக்கப்படணும். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்குதுன்னு சொல்ல போய் இன்றைக்கி அரசு பள்ளியில் படித்தா வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து வருது இல்லை. அதுபோல் காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய விரும்பக்கூடியவர்கள், சாதிய மறுத்து வரக்கூடியவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது, சமூக பாதுகாப்பு இருக்குது, அரசு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே வெளியிலிருந்து செய்யக்கூடியவங்க. தனிப்பட்ட முறையில் சம்மந்தப்பட்ட அந்த ஆணும் பொண்ணும் செய்ய வேண்டியது என்னென்னா, அவர்களுடைய மூளையில் அவர்கள் சாதி ஏற்றி வைத்திருக்கக்கூடிய கலிசடையை பூரா வந்து இல்ல, அதான் அந்த கலிசடையை ஒழிக்கணும்னு நினைச்சா கூட குடும்பம் ஏத்துக்கிறாங்க. நாளை பின்ன ஏதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயம், காது குத்து, மொட்டை வேற ஏதாவது வரும்போது அந்த சாதிய கட்டுமானத்துக்குள்ள திரும்பி வந்துடுறோம்ல. அது ஏன் நீங்க பண்றீங்க? ரொம்ப சரி. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே நீ அதெல்லாம் இழந்துதானே அன்பையும் லவ்வையும் வச்சு வந்திருக்க. கௌதம் தோழர், நான் இப்போ என்னுடைய சொந்த வாழ்க்கையில சொல்றேன். நாங்க எங்க பொண்ணுக்கு வந்து சும்மா மொட்டை அடிக்கிறதுல பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் என்ன பெரிய மொட்டை அடிச்சு விட்டா வந்து கொஞ்சம் முடி வளரும், மறுபடியும் அடர்த்தியாக வளரும், அவ்வளோதானே. இதுக்கு பின்னாடி இருக்கிறது அவ்வளோதான். நான் வந்து அடிக்கடி முடி 4 தடவை மொட்டை அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மொட்டை அடிக்கணும், அவ்வளோதான். நான் வழக்கமாக எந்த சலூனில் போய் நான் ஹேர் கட் பண்ணிக்கணும்னா அந்த தம்பி விநாயகத்தை தான் வந்து வாப்பா என் பொண்ணுக்கு மொட்டை அடி அப்படின்னு. ஐயோ சார், அது தாய்மாமா மடியில் வச்சு பண்ணணுமா? நீ தான் தாய்மாமா வச்சு அடி அப்படின்னு சொன்னோம். அடித்தாங்க. ஒரு கடையில் ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காதில் வந்து இன்றைக்கி கடுக்கம் போட்டுக்கிட்டாச்சு, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சே. இதில் என்ன வந்து இதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடத்தணும்னு நம்ம ஏன் நினைக்கணும்? அது குடும்பமும் சமூகம் நெருக்கடி கொடுக்குது இல்லை. அதான் தோட நீங்கள் அது காரணம் என்னென்னா, நீங்கள் சாதியம் மறுத்து கல்யாணம் பண்ண பின்னாடியும் 2 குடும்பத்தில் ஏதோ ஒன்று அண்டி இருக்கணுன்ற நிலைமையில இருந்தான். இந்த உளவியல் தெரியுமா? நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க, லவ் பண்ணிட்டு கல்யாணம் எனக்கு வேணும்ட்டீங்க, எனக்கு சாதியெல்லாம் பிரச்சனை இல்லைன்ட்டீங்க, அன்பு தான் வேணும்ட்டீங்க, அந்த காதல் தான் வேணும், அந்த பொண்ணு தான் வேணும், எல்லாம் தேடிட்டீங்களே. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த திரும்ப எதை தேடுறீங்க? அதுக்கு இசைவான ஒரு குழுவை தான் நீங்க தேர்வு செய்யணும். திரும்ப என்னன்னா, உண்மையாலே உங்களை வந்து முற்போக்குவாதியா பாக்குற அளவுக்கு நீங்க மாட்டீங்க. ஆனா நீங்களும் பிற்போக்குவாதி, எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணுங்கிறது வந்து அது வந்து சரியா. கல்யாணத்தப்போ நீங்க அவளை எதிர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குடும்பம் வந்ததுக்கப்புறம் என்னை ஏத்துக்கொண்டு போய் நிற்கும் போது அவன் அடிக்கதான் செய்வான். நீங்க ஒரு சாதியா மாறுறீங்கல்ல. அப்போ நீங்க வந்து 2 பேர்ல யார் வலுவான சாதியோ அதுக்குள்ள போறதுங்கிறது ஒன்று நடக்குது. அப்போ அதனுடைய கல்ச்சர் வந்து உங்க குடும்பத்துக்குள்ள வந்து எல்லாத்துலயும் அதனுடைய தாக்கத்தை செலுத்தும். அப்ப ஒரு சாதியா தான் மாறுவீங்க. ஆமா, மீண்டும் ஒரு சாதியா. தோழர் சொன்னது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். அது வந்து எல்லாத்துக்கும், நாட் ஒன்லி இவங்க மட்டுமே இல்லை, ஒட்டுமொத்த சமூகத்திலுமே சாதி ஒழியணும்னா குறைஞ்சபட்சம் இங்கே ஒரு பாதுகாப்பு தேவை இருக்குல்ல. சாதி இல்லாதவன்னு சொல்கிறதுக்கு போய் நான் கோர்ட்டில் போய் ஆர்டர் போட்டு விஏ ஓட்ட போய் நின்று நான் சாதி இல்லைன்னு சொல்லி வாங்குறதுக்குள்ளே படுற பாடு பெருசு, பெரிய பாடு. அது போய் நீங்கள் ஆர்டர் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிற அளவுக்கு இருக்குது. எங்கேயாவது போட்டானா வெளியில் வர்றதுக்கு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா,
திருமணமான ஒரு இவங்க மட்டும் இல்லை, பேர் என்ன, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நான் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டேன், அதனால என்ன சாதி மறுத்தவன்னு எனக்கு கொடு, என் பிள்ளைக்கு சாதி இல்லாதவன்னு சர்டிஃபிகேட் கொடுன்னு இல்லை. எல்லாரும் ஒரு சாதி இல்லாதவன்னு சொல்லி வர்றவன் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையுமே இந்த பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன் என்ன பிசின்னு இருக்கிறது, ஏன் பிசியை பாதியாக பிரித்து அப்படி சாதி இல்லாதவன்னு கொடுப்போம்? யாரும் வேணான்னு சொல்கிறா? சாதி இல்லைங்கிறது, சாதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம் தானே இருக்குது. ஒரு குற்ற செயலுக்கு அப்புறம் ஒருத்தர் வெளியே வரான் அப்படின்னா அவனை வந்து நீதிமன்றமும் இந்த அரசும் எப்படி அடையாளப்படுத்துது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை வந்து சீர்திருத்தணுமா இல்லை ரிஃபார்ம் பண்ணணுமா இல்லை அவனை பனிஷ் பண்ணணுமா அப்படிங்கிறது. தனிநபரை பனிஷ் பண்ணியும் அந்த குற்றத்தை வந்து நீங்கள் ரிஃபார்ம் பண்ணியும் இந்த 2 வகையான அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு சுர்ஜித்துக்கள் வந்து வரமாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சுர்ஜித்தையும் இந்த மாதிரி யுவராஜையும் இந்த சமூகமும் அரசும் எப்படி நடத்துது பார்க்குதுன்னு அடுத்த தலைமுறைக்கு தெரிஞ்சாதான் டிட்டரண்ட் தியரி தான் இங்கே ஒர்க் ஆகும்னு நான் ஆழமாக நம்புகிறேன். அதுவும் லீகல் ரிஃபார்ம் வேணும், சோஷியல் ரிஃபார்ம் ரெண்டுமே இருக்கணும். அதில் ஒரு தனி மனிதன் மேலே வந்து யார் தெரியுமா பெரிய ஆதிக்கம் செலுத்துவாங்க? ஒன்று அவங்களோட குடும்பம், ஃபஸ்ட் அவங்க ஃபேமிலி, 2வது ரிலீஜன். உங்கள் ரிலீஜன் தான், அது எங்கே வேணால் உலகத்தில் எங்கே வேணால் போய்க்கோங்க. 3வது அவங்களுடைய ஸ்கூல் தான். இது அதனால தான் பள்ளிக்கூடங்கள்லேயும் கல்வியிலையும் மதத்தை இதெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. இப்போ இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் ஊட்டப்படும் போது மட்டும்தான் இவங்க வேறையாக மாறான். எந்த அரசியல் மாற்றங்கள் கூட பள்ளியில் ஒன்று மாறினான் தெரியுமா, அவன் தான் வேறையாக மாறுவான். இப்போ இங்கே வந்து சாதிங்கிற அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது வந்து இப்போ நம்ம பேசின மாதிரி இன்டலெக்சுவலாக அதை வந்து உள்ளே இருந்து தேடி அது எங்கேருந்து வரலாறு வந்துச்சு, அது என்ன இருந்துச்சுங்கிறத தேடுறது இன்னொரு புள்ளி. இந்த பையனுக்கு இப்போ பிறப்புலேருந்து சாதி ஊட்டப்படுறதுலாம் ஓகே, அது எங்கே உடைக்கிறதுக்கு வழி இருக்குது? ஏதோ ஒரு இடத்துல அது உடைக்கணும், அது தப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறதுக்குல்ல, அது வந்து ரிலீஜன் வந்து செய்யாது, குடும்பமும் செய்யாது. இது ரெண்டுமே அதுக்கான செய்கிற வேலையை செய்யலை. அது செய்கிறதுக்கு ஸ்டேட்டுடைய வேலையாக என்ன பண்ணணும்னா அதை ஸ்கூல் எஜுகேஷனில் வைக்கணும். ஸ்கூல் எஜுகேஷன்லேயே அதை ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து எதுக்கு இந்தியா ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே என்ன வேணால் பாடத்திட்டத்தை மாற்றலாம், ஆனால் பக்கத்தை திரும்ப திரும்ப ஒன்று கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கும். சாதி ஒரு பாவச்செயல், சாதி ஒரு பெருங்குற்றம், அது தீண்டாமைங்கிறத நான் வேற ஒரு பேராக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுதான் சொல்லணும்னு மாற்றி சொல்லணும்னு நினச்சேன், தோழர் இது பண்ணுறாரு. சாதி ஒரு பாவச்செயல், சாதி ஒரு அப்படின்னு மென்ஷன் பண்ணி தீண்டாமை இதிலிருந்து தான் வருது அப்படின்னு உங்களுக்கு பாடமாக நடத்துகிற புள்ளி எங்கே? இதை வந்து ஒன்று குறைஞ்சபட்சம் அந்த புத்தகத்தில் அந்த பக்கத்தை ஸ்கூல் வாத்தியாருங்க என்னைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா? இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லணும்ல, இது இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னா ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது. சாதி இந்த ஒரு சுர்ஜித்துன்னு ஒருத்தன் வந்த பிறகு அவனை என்னவா மாற்றுறதுங்கிற அப்புறம் சுர்ஜித்தே உருவாகாமல் இருக்கணும்ல. சுர்ஜித்துங்கிற ஒரு பேரை இன்றைக்கி மென்ஷன் பண்ணிட்டு ஏன்னா அவன் என்ன தப்பு? அவன் ஒருத்தனா மட்டும் இல்லை, இந்த சுர்ஜித்துங்கிற பேருக்கு அந்த முகமுடியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த மனநிலைமையோடு இருக்கிறான். அந்த மனநிலைமையை தானே உடைக்கிறது தான் முதல் விஷயம். உடைச்சிட்டு அங்கே நம்ம அவனை உருவாகாமலே பார்த்துக்கிறதா முதல் விஷயம். உருவான பிறகு அவனை மாற்றுறதுங்கிற 2வது புள்ளி. உங்களுக்கு உருவாகாமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே இடம் வந்து பள்ளிக்கூடம். அது திரும்ப திரும்ப சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் ஒரு நாள் கம்ப்ளீட் டே ஜாதி ஒழிப்பு நாள்கள்லாம் தான் இங்கே இருக்க தானே செய்யுது. அந்த ஒரு நாள்லையாவது பள்ளிக்கூடத்தில் கூப்பிட்டு இந்த பிள்ளைங்களாம் இது ஏன் உருவாச்சு, என்னென்ன பிரச்சனையாக இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ண சொல்லணும்ல. எனக்கு புரிதல் இருக்குங்களா? என்டையர் லைஃப்பில் இவனுக்கு கல்யாணம் பண்ணால் குடும்பம் எப்படி நடத்தக்கூட முடியாதுன்னு தெரியாது, சாதி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கல்விங்கிறது வெறுமனே சப்ஜெக்டிவாக மட்டுமே இருந்து எதுக்கு ஒகேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே. இஸ்ரோல வந்து பூஜை பண்ணி ராக்கெட் அனுப்பிச்சுடுறாங்க நம்ம ஊர்ல. புரியுது உங்களுக்கு? இந்த கல்விங்கிறது வந்து என்ன கல்வி, என்ன சொல்லி கொடுக்குறோம், எது சார்ந்து சொல்லி கொடுக்குறோம். ஒரு நாள் கொடுப்போதுமே, ஒரு நாள்னா 12 வருஷத்துக்கு 12 நாள் ஆயிருதுல, 12 நாள் ஆயிருதுல. 12 நாள் அவன் புரிஞ்சுக்கிறதே பெருசு இல்லை. ஒரே ஒருத்தரோட பேச்சை கேட்டு நான் மாறிட்டேன்னு சொல்ற எத்தனை பேர் பார்க்குறோம் இல்லை? அது ஒரு பவர்ஃபுல். இது வந்து ஸ்டடியில் கிரியேட் பண்ணும்போது பொதுவாகவே உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு கன்ஃபார்மாக இதுக்கு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க தான் வேணும். வெறுமனே இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கன்னு பேச முடியாது. டீச்சர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கன்னா அவங்க இல்லை அதெல்லாம் சரின்னு எவனோ அதை ஆதாரிட்டு போயிட்டேன்னா முடியாது. அதுக்கு ஒரு பாடத்தை கிரியேட் பண்ணணும்ல. உங்களுக்கு அந்த அளவில் ஒரு பாடத்தை கிரியேட் பண்ணவே செய்யணும். அதை கிரியேட் பண்ணி வைக்கணும். சப்ஜெக்டிவாக வைக்கும்போது உளவியலாகவே அது ஒரு பெரிய விஷயம். இது வந்து இதுக்கான தீர்வை வந்து சாதியை ஒழிக்க முடியுமா, இந்து மதத்துக்குள்ளே இருந்துட்டு சாதியை ஒழிக்கலாமா முடியாதுன்னு அம்பேத்கர் சொன்னார். அதெல்லாம் வேறு, அது அடுத்த டிஸ்கஷன். உளவியல் டிஸ்கஷனுக்குள்ளே இதுக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன பண்ணலாங்கிற வேலைகளை அரசாங்கம் செய்கிறதுக்கு இது ஒரு வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அரசாங்கம் பண்ணுறது பற்றி பேசணும். இப்போ நான் என்னோட தனிப்பட்ட முறையில் நானே கேட்குறேன், இப்போ நான் ஜாதியை கடந்து தான் அரசாங்கம் பண்ணுறதுலே இன்னும் கூடுதலாக இன்னும் சில வேலைகள் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து இந்தியாவினுடைய இயற்கை வளங்களையும் பொது சொத்துக்களையும் ஒரு நீதியான முறையில் நீங்கள் மறுபங்கீடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இது வந்து நீங்கள் செய்யப்படாமல் இருக்கிற ஒரு சூழலில் நீங்கள் எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல், வாழ்கிறதுக்கான எந்த பிடிமானமும் இல்லாமல், சக மனிதனை நான் வந்து
அரவணைச்சி தான் வாழணுங்கிற ஒரு நெருக்கடியை வந்து நீங்கள் உருவாக்குறது போது எப்போ நடக்கும்னா அது உழைப்பு களத்தில் தான் நடக்கும். இப்போ வந்து எனக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குது, இவருக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குது, அவருக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குன்னா நாங்கள் இந்த நிலத்தை எப்படி அடைந்தோங்கிற ஒரு வரலாறு இருக்குல்ல, அந்த வரலாறு வந்து ஒரு அரசு தலையிட்டு இந்த நாட்டில் நிலமற்றவர்களை நிலமுள்ளவர்களாக ஆக்கியது, அல்லது இந்த இயக்கம் தலையிட்டு போராடி இவர்களை நில உடைமையாளர்களாக ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரனாக ஆக்கியிருக்குது. எனக்கு இருக்கிற நிலத்தில் நான் வந்து என்னுடைய குடும்பத்துக்கு தேவையாக இருந்தால் நான் பயிர் பண்ணிக்குவேன், அதில் வரக்கூடிய வந்து ஒரு கூடுதல் வருமானத்தில் என் பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல துணிமணி எடுத்து கொடுத்து அழகு பார்ப்பேன், ஒரு நகை நட்டு வாங்குவேன், ஒரு வாகனம் வாங்குவேன், என் வீட்டில் வந்து நவீன வசதிகளை உருவாக்குவேன் என்று ஒரு நவீன வாழ்க்கை முறைக்குள்ளே ஒரு கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஒரு அரசு திட்டமிட்ட வகையில் தலையிட வேண்டியிருக்கு. அரசு அப்படி திட்டமிட்ட வகையில் தலையிடுவதற்கு தேவையான புற அழுத்தத்தை இயக்கங்கள் வந்து உருவாக்க வேண்டியிருக்குது. இது வந்து வருது. இது வரும்போது சாதிய பிடிமானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அது வந்து உடையும். உளவியல் பிரச்சனைங்கிறத நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் கரெக்டாக சட்டம் ரீதியாக ஸ்டேட் என்ன பண்ணணுங்கிறதையும் அவங்களோட தனி பொறுப்பு என்ன, அரசாங்கத்துடைய பொறுப்பு என்னங்கிறதையும் ரொம்ப தெளிவாக 2 பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஒரு காமன் மேனாக என்னுடைய சிந்தனை வந்து இதுதான். ஏன்னா எனக்கு உளவியல் ரீதியான பிரச்சனையை நான் இந்த ஒரு ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கும் போது நான் ஏதோ ஒரு சாதியிலேருந்து வந்துட்டு அந்த சாதியிலேருந்து நான் எப்படி வெளியில் போக போகிறேங்கிறது வந்து பக்கத்தில் உள்ள என்ன பார்க்க போகிறான், நான் காசெல்லாம் சம்பாதிச்சினால இதெல்லாம் தாண்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு உளவியல் தான். உளவியல் மாற்றங்களுக்கு வேலைகளை செய்யணுங்கிறது என்னுடையது. அது பெரும் விஷயமா செய்யணும். அதே சார்ந்து சட்டம் சார்ந்த பெரும் பாதுகாப்புகளை அரசாங்கங்களும் கொடுக்கணும். இதுதான் இதுக்கு தீர்வாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த ஜாதி அமைப்பு எப்படி உருவாச்சு, அதோட பலத்தை எப்படி வந்து உடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு நேயர்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு வரலாற்று புரிதல், ஒரு யதார்த்த புரிதலை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனிதநேயமற்றது.